ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். உங்கள் பேன் கார்டு நம்பரையோ இல்லை பேன் கார்டு ஜெராக்ஸையோ நீங்கள் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? முக்கியமாக இ-சேவை மையத்தில். அப்படின்னா உங்கள் பேன் கார்டு நம்பரை வச்சு இல்லை பேன் டீட்டெயில்ஸை வச்சு உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேரில் லோன் வாங்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அப்படி தான் ரீசெண்டாக 4 மோசடிகள் நடந்திருக்கு. அது என்னென்ன மோசடி, அந்த மோசடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு மாட்டாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அதை தடுக்கிறதுக்கு புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேம் என்னென்னா 2022 ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் அவர்களோட பேன் கார்டை யூஸ் பண்ணி பேன் நம்பரை யூஸ் பண்ணி அவருக்கே தெரியாமல் அவர் பேரில் 2500 லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஸ்கேம் என்னென்னா பெங்களூரில் 21 வயசு பையனோட பேன் நம்பரை அவருக்கே தெரியாமல் யூஸ் பண்ணி அவர் பேரில் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கி இல்லீகலாக ஒரு பிஸ்னஸே பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மூணாவது ஸ்கேம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் டெய்லி 400 500 மட்டுமே சம்பாதிக்கிற ஒரு ஜூஸ் கடைக்காரருக்கு நீங்கள் 7,80,00,000 ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. என்னன்னு விசாரிக்கும் போது அவரோட பேன் கார்டை அவருக்கே தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து ரீசெண்டாக நடந்தது. 4வது ஸ்கேம் என்ன, இ-சேவை மையத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பேன் கார்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த பேன் கார்டு மோசடியெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இப்போது பேன் கார்டு 2.0 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம், அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். எப்படி இந்த ஆதார் கார்டு 2.0ன்னு சொல்லி ஒன்று ரீசெண்டாக கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ பேன் கார்டு 2.0வும். இப்போ பேன் கார்டுலேயே நிறைய டைப் இருக்குது. பர்சனல் பேன் கார்டு, பிஸ்னஸ் பேன் கார்டுன்னு சொல்லி இப்படி நிறைய டைப் இருக்குது. நாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே பர்சனல் பேன் கார்டு. அது நம்ம பேன் கார்டுலேயே அந்த பேன் நம்பர்லேயே பார்த்தா தெரியும். 4th லெட்டர் வந்து பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பினா பர்சனல் பேன் கார்டு. அப்புறம் 5th லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பேரோட முதல் லெட்ரு போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன வகையான பேன் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத, அதாவது என்ன கம்பெனி பேன் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பின்னாடியே போட்டிருக்கும். UTITSL இல்லை NSTL இந்த 2 நிறுவனங்கள் தான் பேன் கார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி, இன்றைக்கி பேன் கார்டில் நிறைய கரெக்ஷன் இருக்குது. அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இல்லை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நெட் சென்டர் போய் 200 300ன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இந்த கரெக்ஷன்ஸ் இல்லை பேன் கார்டு அப்ளை பண்ணுறது இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே நாமளே பண்ணோம் அப்படின்னா, அதாவது இப்போ ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்து அதை வச்சு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபெச் பண்ணி இந்த மெத்தடில் நம்ம ஆன்லைனில் நாமளே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 120 தான் ஆகும். அதுவே ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை UTITSLக்கோ இல்லை NSTL கம்பெனிக்கோ போஸ்ட்டில் அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து நம்ம வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். அதுக்கு 107 ரூபா ஆகும். ஸோ இப்படி 2 மெத்தடில் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பேன் நம்பர் தான், ஆதார் நம்பர் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பேன் நம்பர் தான். இப்போ 2 பேன் கார்டு வச்சுருக்காங்க, வேறு நம்பரில் 2 பேன் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ ChatGPTலாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் ChatGPT தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி அந்த ChatGPTலாம் நம்ம ஆர்வக்கூடாது நமக்கு தெரியாமல் நம்ம ஆதார் நம்பரையோ பேன் நம்பரையோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் ஃபேக்காக ஆதார் கார்டும் பேன் கார்டும் க்ரியேட் பண்ணிடுவாங்களாம். நான் எங்கெங்கே ChatGPTலாம் யூஸ் பண்ண போகிறேன், அப்படி யூஸ் பண்ணால் நான் எங்கெங்கே அதெல்லாம் கொடுக்க போகிறேன், எனக்கு தேவையே இல்லை. நான் கொடுக்குறதெல்லாம் இந்த இ-சேவை மையம் நெட் சென்டர் இங்கே தான் கொடுப்பேன். அங்கே என்னோட பேன் டீட்டெயில்ஸை கொடுக்கலாமா கூடாது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரீசெண்டாக கரூரில் இ-சேவை மையத்தில் வந்து ஃபேக்காக பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் எடுத்து விற்றுருக்காங்களாம். அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அது ஒரு சிலர் வந்து லைசன்ஸ் வாங்கி அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃபேக் பண்ணலாம். ஆனால் அரசு இ-சேவை மையம்னு சொல்லியிருக்கு, அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் போய் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கவர்மெண்ட்டோட சேவையை பெறலாம். இப்படி பேன் கார்டு மூலமாக நடக்கிற ஸ்கேம்ஸை தடுக்கிறதுக்கும் நம்மளோட பேன் கார்டு மூலமாக நடக்கிற டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இப்போது QR கோடோட பேன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற பேன் கார்டில் QR கோடு இருக்குது தான், இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா சேஃப்டி பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ இமெயிலுக்கு வந்து நம்ம என்ன தான் பாஸ்வேர்டு கொடுத்து சேஃப்டியாக வச்சுருந்தாலுமே கூடுதலாக வந்து டபுள் ஆத்தென்டிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் கூடுதல் சேஃப்டிக்காக இந்த பேன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ஏற்கனவே இருக்கிற பேன் கார்டு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த பேன் கார்டு 2.0 அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் பேன் அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேன் கார்டு ஆதார் ப்ரூஃப் யூஸ் பண்ணி நமக்கே தெரியாமல் நம்ம பேரில் யாராவது ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சிபிலோட வெப்சைட்டில் போய் அங்கே நமக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி இங்கே பக்கத்தில் சிபில் ஸ்கோர் காட்டும், அதுக்கு பக்கத்துலேயே வியூ யுவர் சிபில் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். அதில் போனோம் அப்படின்னா இங்கே நம்ம என்னென்ன லோன்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணோம். இங்கே நம்ம அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், லோன் வாங்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டில் காட்டும். இல்லை லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த லோன் வந்து ஓப்பன் அக்கௌண்ட்டில் காட்டும். ஸோ இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏதாவது நமக்கே தெரியாமல் நம்ம பேரில் யாராவது எக்ஸ்ட்ரா ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படி ஏதாவது நமக்கே தெரியாமல் லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, லோன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த சிபில் வெப்சைட்லேயே கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இன்னும் நிறைய பேர் லிங்க் பண்ணாமே வச்சிருக்கோம். அதை லிங்க் பண்ணலன்னா மறக்காமல் லிங்க் பண்ணிருங்க. ஆனால் 1000 ரூபா ஃபைன் கட்டி தான் லிங்க் பண்ண முடியும். அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஏற்கனவே நம்ம நாட்டு நடப்பு சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு கூகுளில் பேன் கார்டு கரெக்ஷன் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
NSDLோடைய ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதில் வந்து சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் எக்ஸிஸ்டிங் பேன் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கேட்டகரியில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் கேட்டிருக்கோம். அந்த டைட்டிலில் கொடுத்துட்டு உங்களுடைய நேம் கேட்டிருக்கோம். அந்த நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நேமில் வந்து லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். உங்களுடைய முழு பேரையுமே லாஸ்ட் நேம் அதாவது சர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குல்ல அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பக்கத்தில் மெயில் ஐடி கேட்டிருக்கோம். அதில் உங்களுடைய மெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் பக்கத்தில் மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம். அதையுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சிட்டிசன் இந்தியன் சிட்டிசனான்னு கேட்டிருக்கோம். அதையும் கொடுத்துட்டு உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருக்கோம். பேன் கார்டில் இருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க பேன் நம்பரை. அதுக்கும் கீழே ஒரு குட்டி பாக்ஸில் கண்டிஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டோக்கன் நம்பர் கிரியேட் ஆகும். இதுக்காக தான் இந்த டோக்கன் நம்பர். இந்த டோக்கன் நம்பர் வந்து 30 நாளைக்கு வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு கீழே கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே சப்மிட்டட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரோ இசைன், அதாவது நம்ம ஃபோட்டோ இமேஜ் இது எல்லாமே கொடுக்கறதுக்காக அதை கிளிக் பண்ணிக்கிறணும். கீழே வந்து பேன் கார்டு உங்களுக்கு ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னா அதை எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக வீட்டுக்கே வந்துடும். அந்த ஃபிசிக்கல் பேன் கார்டுக்கு ஒரு 100 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை கொடுத்ததுக்கப்புறமேட்டு கீழே உங்களுடைய பேன் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஆதார் நம்பருடைய லாஸ்ட் 4 டிஜிட் கேட்டிருக்கோம். அதை என்டர் பண்ணிட்டு கீழே நேம் கேட்டிருக்கோம். ஆதாரில் இருக்க மாதிரியே உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுக்கணும். ஆதார்லேருந்து இதுக்கு மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு கீழே ஃபில் த அப்ளிகேஷன் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்கோம். ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. மதர் நேம் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்களுடைய ஆப்ஷனல். ஓகே, இப்படி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் அட்ரஸ் கேட்டிருக்கோம். அதில் ரெசிடென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அட்ரஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் டோர் நம்பர், உங்களுடைய வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, பின்கோடு முதற்கொண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே அப்டேட் பண்ணணும், உங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா அதுக்கு கீழே வந்து உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், ஸோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கீழே மெயில் ஐடி இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கு கீழே பேன் நம்பர் கேட்டிருக்கோம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் பேன் நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஃபில் பண்ணிக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா ஃபில் பண்ண தேவையில்லை. அதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு இது எல்லாமே கேட்கும். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் இந்த 3க்குமே உங்களுடைய ஆதார் கார்டே கொடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது தான். அடுத்ததுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறதுல காப்பி பேன் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கும் கீழே டிக்ளரேஷனில் ஐவி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த பாக்ஸில் உங்களுடைய நேமை ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு கீழே வந்து ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதுக்கும் கீழே நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டும் கொடுக்க போகிறோம், அதனால் 2ன்னு சொல்லி நம்ம அதில் என்டர் பண்ணிக்கலாம். கீழே பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். பிளேஸை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் டேட் இருக்கும், அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கும் கீழே அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த இடத்துல ஃபோட்டோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே உங்கள் சிக்னேச்சரையுமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே 50 கேபிக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் அப்லோட் ஆகும். அதுக்கும் கீழே அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு 2 டாக்குமெண்ட்டுமே 300 கேபிக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 8 டிஜிட் கேட்டிருக்கோம். அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செக் பண்ணதுக்கப்புறமா ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன் முறையில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஒரு 106 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடிலாம் காட்டும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பே கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பே பண்ணதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கு கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டோக்கன் நம்பர், பேர், இந்த மாதிரி டேட்டா ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கும் கீழே ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜில் OTP ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி வரும் வெரிஃபிகேஷனுக்கானது. அதை கண்டினியூ வித் இசைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம். அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணி கீழே சென்ட் OTP அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா
நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய பேன் கார்டு கரெக்ஷனுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷனை நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டு ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேன் கார்டு சம்மந்தமாக உங்களுக்கு வேறு என்னென்ன இஷ்யூஸாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி போடுறோம். நன்றி. We are from Income Tax Department.